நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன் இரண்டாம் கட்டிலேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். மல்பெரி தாங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே மல்பெரி எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இது அடுத்து இப்போ காய்ப்பு எவ்வளோ அழகாக எடுத்துருக்காங்க பாருங்கள். காய்களை பாருங்கள். இது வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். பாருங்கள், காய்கள் நிறையவே எடுத்திருக்காங்க பாருங்கள். நல்ல காய் எடுத்திருக்காங்க. நம்ம ஒரு 20 லிட்டரு பெயிண்ட் பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கோம். இதே நம்ம ஒரு 50 லிட்டரில் வச்சுருந்தோன்னா இன்னும் செடி பெருசாக இருக்கும். இது நம்ம செடியை யாருக்கும் பகிர முடியாத ஒரு சூழலாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு அடுத்த முறை கண்டிப்பாக ரீபார்ட் பண்ணிடுவேன். பாருங்கள், ஒரே ஒரு காய் எப்படியோ மிஸ் ஆகி பழுத்து உட்காந்துருக்கு பாருங்கள். நான் கவனிக்காமல் இருந்திருக்கேன். ஒரே ஒரு பழம் பழுத்துருக்கு பாருங்கள். காய்களை பாருங்கள் நண்பர்களே. இதுக்கு நம்ம பெரிய மெனக்கடல் எதுவுமே இல்லை. கொஞ்சம் மாட்டு சாணம் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி சின்ன நிறைய இடம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 20 லிட்டர் பக்கெட்டில் வச்சா கூட உங்களால் இந்த மல்பெரி பழத்தை சாப்பிட முடியும். கடைகளில் கிடைக்காத பழங்க இது. மாடித்தோட்டம் மட்டும் வச்சுருக்கவங்க மட்டுமே இந்த பழங்களை வச்சுருக்க வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக நண்பர்களே எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரியான தற்சார்பு முறையில் கிடைக்கக்கூடிய இயற்கை சார்ந்த பழங்களை குழந்தைங்களுக்கு கொண்டு சேர்க்கணுன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் வச்சு வளர்க்கணுன்றது என்னோடய ஆசை. தயவு செஞ்சு அவங்க குழந்தைங்க கையால் இதை பறிக்க வைங்க, தண்ணி ஊற்ற வைங்க. அப்போ தான் அவங்க ஃப்யூச்சரில் அவங்க செய்வாங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.